ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतस्य सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। முதலாம் ஸ்கந்தம் 19வது அத்தியாயம் 29வது பதம். ஷவிஷ்ணுராதோ அதிதயாகதாய தஸ்மை சபார்யாம் சிரசா ஜஹார ததோ நிவர்த்தாகிய புதா ஸ்திரியோர்பக மகாசனே சோபவிஷே பேஷ பூஜிதः. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். விஷ்ணுராதர், பகவான் விஷ்ணுவால் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுபவர் என்று அழைக்கப்படுபவரான பரீட்சித் மகாராஜா சிரம் தாழ்த்தி வணங்கி முக்கிய அதிதியான சுகதே கோசாமியை வரவேற்றார். அதை கண்டு அவரை தொடர்ந்து வந்த அறிவியலிகளான பெண்களும் சிறுவர்களும் பின்னடைந்தனர். அனைவராலும் பூஜிக்கப்பெற்ற அவர் சிறந்த ஆசனத்தில் அமர்ந்தார். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாததேஷதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம், மோகினி ஏகாதசி. ஏகாதசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான ஒரு தினம். ஏகாதசி தேவதை பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான பக்தை. அதனால இந்த ஏகாதசி அன்னைக்கு யார் உபவாசம் இருக்காங்களோ அவங்க பகவானுக்கு மிக பிரியமான பக்தர் ஆவாங்க. அதனால இன்னைக்கு யாரெல்லாம் ஏகாதசி விரதம் இருக்காங்களோ அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏகாதசி விரதம் சிறப்பாக இருந்து பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கும் ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதத்துக்கும் சமர்ப்பணம் பண்றோம். ஓரொரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியுடைய மகிமைகளை யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார். அப்ப ஏகாதசி விரதங்கிறது இன்னைக்கு நேத்து தொடங்கியதல்ல. காலங்காலமாக பன்னெடுங்காலமாக புராண காலத்திலிருந்து பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு விரதம், பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு விரதம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் காலங்காலமா இந்த விரதம் இருந்திருக்காங்க. அப்ப இந்த கலியுகத்துக்கு முந்தைய யுகமான துவாபர யுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த பூமியில இருந்த பொழுது ஓரொரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியுடைய மகிமைகளை குறித்து யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணர்ட்ட கேட்பார். ஓ எம்பெருமானே கேசவா, இந்த ஏகாதசியுடைய பேர் என்ன, நான் எப்படி உபவாசம் இருக்கணும், யார வழிபடணும், எப்படி பகவானை திருப்திப்படுத்துறது, இந்த மாதிரி ரொம்ப அழகான கேள்விகளை யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணர் கிட்ட கேட்பார். அதெல்லாம் ஏகாதசி மகாத்மியத்தில் இருக்கு. அப்ப இந்த ஏகாதசி மோகினி ஏகாதசி, இந்த ஏகாதசி பத்தி கேட்கும்போது இந்த விஷாக மாசம், சான்ஸ்கிரிட் கேலண்டர் சமஸ்கிருத கேலண்டர்ல விஷாக மாசம், இந்த விஷாக மாசத்துல வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி பௌர்ணமியை தொட்டு, சித்ரா பௌர்ணமியை தொட்டு வரக்கூடிய இந்த ஏகாதசி, இந்த ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசின்னு பேர். ஓரொரு மாசமும் 2 ஏகாதசி வரும். எல்லா ஏகாதசியும் முக்கியமானதுதான். ஒரு ஏகாதசி அமாவாசையை தொட்டு வரும், அது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. இன்னொரு ஏகாதசி பௌர்ணமியை தொட்டு வரும், அது சுக்லபக்ஷ ஏகாதசி. இந்த சித்ரா பௌர்ணமியை தொட்டு வரக்கூடிய இந்த வைசாக சுக்லபக்ஷ ஏகாதசி மோகினி ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்ப இந்த ஏகாதசியுடைய மகிமைகளை பகவானே தன்னுடைய திருவாயால யுதிஷ்டிர மகாராஜாக்கு எடுத்து சொல்றார். அதுல பாருங்க, கதைக்குள்ள ஒரு அழகான கதை.
இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கதைக்குள்ள கதை வரும், கவனமா கேட்டாதான் புரியும், பேரெல்லாம் நிறைய வரும், அப்புறம் மறந்து போயிடாதீங்க, பேப்பர் வச்சு எழுதிக்கங்க, தூங்கிடாதீங்க. ஏன்னா ஏகாதசி மகாத்மியத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, யார் ஒருத்தர் ஏகாதசி மகாத்மியத்தை கேட்கிறாங்களோ கேட்கிறவங்களே எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்புறம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்கள பத்தி சொல்ல என்ன இருக்கு? ஏகாதசி மகாத்மியத்தை படிக்கிறவங்க, ஏகாதசி மகாத்மியத்தை கேட்கிறவங்களே எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்கன்னு சொன்னா, அப்புறம் ஏகாதசி உபவாசம் இருக்கிறவங்கள பத்தி என்ன சொல்றது? அவங்க பகவானுடைய அன்பை நிச்சயமாக பெறுவார்கள். அதுல எல்லா அளவும் சந்தேகம் கிடையாது. அதனால பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த ஏகாதசியுடைய மகிமைய பகவானே எடுத்து சொல்றார் யுதிஷ்டர் கிட்ட. முன்னொரு காலத்துல திரேதா யுகத்துல பகவான் ஸ்ரீராமர் சீதையை பிரிந்து பெரும் மனவேதனை காலானார். அவர் முழுமுதற் கடவுள் தான், சாட்சாத் புருஷோத்தமன் தான். ஆனா இந்த பூமியில தோன்றி லீலை செய்யும் போது அவர் சீதையை பிரிந்து அந்த பிரிவு துயரத்துல ஒரு ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவித்தார். செப்பரேஷன், ஃபீலிங் இன் செப்பரேஷன். தனது பக்தியை பிரிந்து, தனது தூய பக்தரை பிரிந்து அந்த பிரிவு துயரத்தில் ஆழ்ந்திருப்பது, அதுக்கு விப்ரலம்ப பாவம் பேர். விப்ரலம்ப பாவம் என்றால் பகவானை பிரிந்து விட்டு அந்த பிரிவு துயரத்திலேயே பகவானை நினைத்து கொண்டு வாழ்வது, அந்த உணர்விலேயே இருப்பது. கிருஷ்ண உணர்விலேயே பகவானை பிரிந்து அந்த பிரிவிலேயே அவரை நினைத்து கொண்டிருப்பது விப்ரலம்ப பாவம். அப்ப ராமர் ஒரு நாள் வசிஷ்டத்தை கேட்கிறாரு, ஓ முனிவரே, நான் என் அருமை மனைவியான சீதையை பிரிந்து விட்டேனே, அவளை வந்து திரும்பி நான் சீதா மாதாவை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன், சீதையை பிரிந்து என்னோட பிரிவு தாங்க முடியல, என்ன காரணம்? இந்த கவலையிலையும் துயரத்திலிருந்து நான் வெளியே வரணும், என்ன செய்யணும்? பகவானுக்கு ஏது கவலை துயரம் எல்லாம்? பகவானுடைய நாமம் சொல்லக்கூடிய இடத்துல பயம், அறியாமை, அச்சம், துஷ்ட ஜந்துக்கள், பேய், பிசாசுகள் எதுவும் நெருங்க முடியாது. பகவானுடைய நாமம், பகவானுடைய நாம ரூப குணாதிசயம் இருக்கக்கூடிய இடத்துல அமங்கலங்கிற பேச்சு கடவுள், எல்லாம் மங்களமானது. ஆனா பகவான் இந்த பூமியில, பகவானே இந்த பூமியில மனித ரூபத்துல வந்ததுனால ஒரு மனிதன் எப்படி வேத அனுஷ்டானங்களை பின்பற்றணும், எப்படி உபவாசம் இருக்கணும்னு ராமரே கத்துக் கொடுக்கணும். அப்ப ராமரே இந்த ஏகாதசி விரதம் இருந்துக்காரு. அவரு முழுமுதற் கடவுள். ஏகாதசி விரதம் பகவானுக்கு கிடையாது, நாம தான் விரதம் இருக்கிறோம். நாம ஏன் விரதம் இருக்கிறோம்? என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ஐயா இந்த மாதிரி ஏகாதசி எல்லாம் சாப்பிடாம விரதம் இருந்தாதான் கடவுள் அனுகிரகம் பண்ணுவாரா, அப்பதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா? அப்படி ஒருத்தர் உடலை வருத்திட்டு தான் விரதம் இருக்கணுமா? தேவையில்லை. அப்ப ஏன் நம்ம விரதம் இருக்கிறோம்? நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு செய்தாலே போதும், கிருஷ்ணர் நம்ம மேல அன்பு செய்வார். ஆனா இந்த புலன்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த புலன்கள் ரொம்ப கொடூரமானது. சரீரா அவித்யஜால்னு பக்தி வினோத் தாக்கூர் பாடுறார். சரீரா அவித்யஜால், இந்த ஜட உடல் அறியாமின் மொத்த வடிவம். ஜகேந்திரிகா ஜகேக்க, ஜடேந்திரிகா ஜகேக்கால். இந்த உடல்ல இருக்கிற புலன்கள் மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும் பாதையின் வழிகள். அதனால இந்த புலன்கள் வந்து எப்பவுமே விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு புலன்பத்துல மூழ்கி இருக்கிறதுனால புலன்ப விஷயங்களில் ஈடுபடுவது, விதவிதமான உணவுகளை சாப்பிடுறது வந்து ஆன்மீக பாதைக்கு பெரும் தடையாக இருக்கு. அதனால பக்தர்கள் தன் புலன்களை கட்டுப்படுத்தி கூடுதலான நேரத்துல வந்து பகவானை பற்றி கேட்பதற்கும், நாமம் ஜெபிப்பதற்கும், சேவை செய்வதற்கும் பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த மங்களமான தினம். அப்ப உபவாசம் இருக்கிறது நம்ம புலன்களை கட்டுப்படுத்துவதற்காக, கூடுதலான நேரம் கிருஷ்ண உணர்வில் இருந்து நாம் முன்னேறுவதற்காக. மற்றபடி உடலை வருத்தி கொண்டுதான் பகவான் அனுகிரகம் செய்வார்னால கிடையாது. ஆனா நம்ம புலன்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், கட்டுப்படுத்த முடியலையே. அதனால உபவாசம் இருந்து புலன்களை பட்டினி போடும். எப்படி? மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது, மருத்துவம், மெடிக்கல் சயின்ஸ், மாதத்தில் 2 முறை உபவாசம் இருக்கிறது உடலுக்கு நல்லது. மந்த்லி ட்வைஸ் வந்து நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறது உடல் உள்ள ஆர்கான்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சயின்ஸ் சொல்லுது. அப்ப இன்னைக்கு மருத்துவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்றத அன்னைக்கு நம்ம பாருங்க, முன்னோர்கள் நம்ம சனாதன தர்மத்துல, நம்முடைய வேத நாகரிகத்துல அது இயல்பாவே வச்சிருக்காங்க. அதனால ஸ்பிரிச்சுவல் இஸ் ஆல்சோ ஏ சயின்ஸ். ஸ்பிரிச்சுவல் வந்து சயின்ஸ் ஆக்சுவலி. ஆன்மீகங்கிறது அறிவியல். ஆன்மீகம் இல்லைன்னா அறிவியலே கிடையாது. இன்னைக்கு வெறும் அறிவியலை தான் நம்புறாங்க, ஆன்மீகத்தை விட்டுட்டாங்க. ஆன்மீகம் இல்லைன்னு சொன்னா அறிவியலே கிடையாது. ஆன்மீகத்துல இருந்து அறிவியல் தொடங்குகிறது. சரி, அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, இந்த மாதிரி ராமர் ஒரு முறை வசிஷ்டர் கேட்டாரு, நான் என்னுடைய மனைவியை பிரிஞ்சு இப்ப துயரத்தில் இருக்கேன், நான் என்ன செஞ்சா இந்த துயரத்திலிருந்து மீள்வேன், என்ன செஞ்சு இந்த உபவாசம் இருந்து நான் வந்து என்ன புனிதப்படுத்திக்கிறது, எந்த மாதிரி உபவாசம் இருக்கணும்? அப்போ வசிஷ்டர் சொன்னாரு, ராமா, நீ முழுமுதற் கடவுள், உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை, நீ ஒன்னும் செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை.
ஆனாலும் நீ வந்து மனித ரூபத்துல வந்திருக்கனால இந்த மனிதனுக்கு உண்டான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தர்மத்தையும் பின்பற்ற வேண்டும், நீ உதாரணமாக இருக்கின்றாய். யத்யதாதரதி சிரேஷ்டா தத்ததேவோ தரோஜனா சயத் பிரமாணம் கூறுதே லோகஸ் தத்தனு வர்த்ததே. ஒரு பெரிய மனுஷன் எத்தகைய செயலை பண்ணுவானோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப ராமர் விரதம் இருந்திருக்காரு, ஒரு ராமர் ஏகாதசி விரதம் இருந்திருக்காரா? அப்ப எவ்வளவு முக்கியம்ப்பா அது. பகவான் ராமரே ஏகாதசி விரதம் இருந்திருக்காராமே, இது தெரியாம போயிடுச்சு நமக்கு, அவ்வளவு முக்கியமா அப்படின்னு நாமும் விரதம் இருக்காரு. அப்போ வசிஷ்டர் சொன்னாரு, இந்த மாதிரி இனி வரக்கூடிய இந்த ஏகாதசி ராமர் கேட்ட சமயத்துலதான் இந்த ஏகாதசி வருது. ராமச்சந்திர பிரபு வசிஷ்டத்தை கேட்கும் போது இந்த சித்ரா பௌர்ணமி தொட்டு வரக்கூடிய இந்த வைசாக சுக்ல ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி பேரு. இந்த ஏகாதசியுடைய மகிமையை வந்து வசிஷ்டர் ராமர்கிட்ட சொல்றாரு. அப்ப கதைக்குள்ள கதை. முதல்ல ஏகாதசி மகத்துவத்தை யார் கேட்டாரு? யுதிஷ்டர் கிருஷ்ணர்கிட்ட கேட்டாரு. யுதிஷ்டர் மகாராஜ கிருஷ்ணர் யாருடைய கதையை சொல்றாரு? ராமருக்கும் வசிஷ்டருக்கு நடந்த கதையை சொல்றாரு. ராமருக்கும் வசிஷ்டருக்கும் சம்பாஷணம் நடக்கும் போது வசிஷ்டர் வந்து இன்னொரு புராண காலத்துல நடந்த கதையை சொல்றாரு, சத்தியுகத்துல நடந்த கதை. அந்த மோகினி ஏகாதசி மகிமை பாருங்க, சத்தியுகம் காலங்காலமா இது பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது ஏகாதசி உபவாசம். அப்போ வசிஷ்டர் சொல்றாரு, ராமா, முன்னொரு காலத்துல சரஸ்வதி ஆற்றங்கரையில பத்ராவதினு ஒரு நகரம் இருந்தது. பத்ராவதி, அந்த பத்ராவதி நகரத்தை வந்து ஒரு அழகான மன்னர் ஆண்டு வந்தார். அவர் பேரு வந்து தியுதிமான் ஒரு மன்னன். சரஸ்வதி ஆற்றங்கரையில பத்ராவதினு நகரத்தை ஆண்டு வந்தார். அவர் விஷ்ணுவுடைய பக்தர். அவருடைய ராஜ்யம் ரொம்ப பொற்காலமாக இருந்தது. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. திருடர்கள் பயம் கிடையாது, கொள்ளையர்கள் பயம் கிடையாது. மாதம் மும்மாறி மழை பொழிந்தது, செல்வம் செழிப்புமா இருந்தது. ரொம்ப மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நோய், தொற்று வியாதி, அப்புறம் கொள்ளை எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி பண்ணாரு திதிமான். அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு பெரும் வியாபாரி, வணிகர், தனபால்னு ஒரு வணிகர் இருந்தார். அவரும் ஒரு விஷ்ணு பக்தர். தனபால் என்ன பண்ணுவாராம், அவர் பெரிய செல்வந்தர். ஏரிகளை வெட்டுவது, குளங்களை வெட்டுவது, மரம் நடுவது, கிணறு வெட்டுவது, நிறைய சமுதாய பணிகள், அன்னதானம் செய்வது, பிராமணருக்கு தானம் செய்வது, பக்தர்களுக்கு சேவை செய்வது, பெரும் புண்ணிய கர்மாக்களை, பெரும் தான தர்மங்களை செய்றார் தனபால். இந்த தனபாலுக்கு 5 பசங்க. இந்த பெரும் செல்வந்தரான தனபாலுக்கு 5 பசங்க. சுமானா, யுதிமான், மேதாவி, சுகீர்த்தி, திருஷ்டபுத்தி, 5 பேர். தனபாலுடைய 5 பசங்க சுமானா, தியுதிமான், மேதாவி, சுதகீர்த்தி, திருஷ்டபுத்தி. இந்த 5 பசங்கள 4 பேர் அப்பாவை ஃபாலோ பண்ணி அவங்களும் விஷ்ணு பக்தரா இருந்தாங்க. ஆனா ஒரு துரதிருஷ்டவசமா இந்த திருஷ்டபுத்தி, தனபாலுடைய பையன் திருஷ்டபுத்தி வந்து, அவன் பேரே திருஷ்டபுத்தி, ரொம்ப மோசமான புத்தி. கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, சூதாடுவது, மதுபானங்களை பருகுவது, தகாத உறவு செய்வது, ரொம்ப பெரும் பாவியாக வாழ்ந்தான் இந்த திருஷ்ட புத்தி. பிராமணருக்கு குற்றம் செய்வது, வைணவர்களுக்கு அபராதம் செய்வது, தேவர்களை நிந்திப்பது, ஆகச் சிறந்த பாவகாரியங்களை செய்தான் இந்த திருஷ்ட புத்தி. தந்தையாரும் எவ்வளவு உபதேசம் செய்யறான், திருஷ்ட புத்தி இப்படி இருக்க கூடாதுடா, பாவியே நீ நரகத்துக்கு தாண்டா போவ, சொன்னா கேளுடா அப்படின்னு அவங்க அப்பா எவ்வளவோ அறிவுரையை சொல்லி இந்த திருஷ்ட புத்தி கேட்காம தந்தையாருடைய சொத்தை வந்து அழிக்க ஆரம்பித்து விட்டான். தகாத செயல்கள், சூதாடுவது, விலைமாதுவோட சங்கம் வைத்துக் கொள்வது, இப்படி பல காரியங்கள் அந்த செல்வத்தை வந்து இவன் செலவிட ஆரம்பித்தான். ஒரு கட்டத்துக்கு மேல தனபால கோவம் வந்து அவனை வீட்டை விட்டே விரட்டி விட்டார். இந்த பையனால வீட்டுல நிம்மதி கிடையாது, மற்ற பசங்களும் தொந்தரவுக்கு ஆளாகிறாங்க, பொதுமக்கள் தொந்தரவுக்கு ஆளாகிறாங்க, இவன் பெரும் குற்றவாளியாக பாவியாக இருக்கிறான்னு சொல்லி அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டார் தனபாலம். அப்ப திருஷ்டபுத்தி வீட்டை விட்டு வெளியேறி கையில இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி விலைமாதோட சங்கத்துல போய் எல்லா காசும் இழந்து கொள்ளையடித்து கொலை செய்து பெரும் பாவியாக வாழ்ந்து. அப்ப அந்த விலைமாதும் இவன் விட்டு விலகி விட்டார். இவன் கையில காசு இல்லைன்னது விலைமாதும் விலகி விட்டார். இந்த திருஷ்டபுத்தி என்ன பண்ணுவான், ராத்திரி ஆனா ஊருக்குள்ள புந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். அப்ப பல முறை ஊர் மக்கள் இவனை பிடிச்சு கையும் களவா பிடிச்சு தெருவுல நல்லா சாத்தி நல்லா அடி கொடுத்துருக்கிறாங்க. அப்புறம் இவங்க அப்பாவுக்காக வேண்டி இவனை மன்னிச்சு வர்றாங்க. பேர்பட்ட ஒரு தெய்வீகமான புருஷனுடைய பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு அவனை விரட்டி விட்டாங்க. ஆனாலும் அவன் கொள்ளையடிக்கிறது இது மாதிரி நிறைய பாவம் செஞ்சனால ஒரு நாள் மன்னர் வந்து அவனுக்கு விளங்கிட்டு அவன் தெருவுல சவுக்கால் அடிச்சு நிறைய தண்டனை கொடுத்தாரு. அப்ப கூட அவன் திருந்தல. மன்னரும் மனம் இறங்கி தனபாலுக்கு வேண்டி இந்த பையனை மன்னிச்சு விட்டார்.
அப்புறம் கடைசியா ஊருக்குள்ள நிறைய கொள்ளையடிக்க ஆரம்பிச்ச உடனே இவனை நாடு கடத்தி விட்டார்கள் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. நாடு கடத்தி காட்டுக்குள்ள போய் கையில வில்லு அம்பையை வச்சுக்கிட்டு சாப்பிட ஒண்ணும் இல்லாம மிருகங்களை கொல்றது. பறவைகள், மயில்கள், மான், அப்புறம் வரி குதிரை, ஒட்டகம், என்னென்ன மிருகம்லாம் கையில கிடைக்குதோ எல்லா மிருகத்தை கொல்வது, சித்திரவதை செய்வது, மிருகத்தை கொன்று பெரும் பாவகரமான வாழ்க்கை. காட்டுல ஒரு பைத்தியக்காரனை போல கையில வில்லி அம்பி வச்சு சுத்திட்டு இருக்கான் அந்த திஷ்ட புத்தி. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, நிலை இல்லாத வாழ்க்கை, பதட்டமான வாழ்க்கை, எப்ப என்ன கிடைக்கும், என்ன சாப்பிடுறது, என்ன ஒரே அருவருக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் திஷ்ட புத்தி. அப்படியெல்லாம் காட்டுல சுத்தி திரியும் போது ஒரு நாள் கங்கை கரை பக்கம் வந்தான் திருஷ்ட புத்தி. அங்க கௌண்டன்ய மகரிஷியோட ஆசிரமம் இருக்கு. கௌண்டன்ய மகரிஷி, அந்த கௌண்டன்ய மகரிஷி கங்கையில குளிச்சுட்டு தன் வஸ்திரத்தை துவைத்து காய போடும்போது அந்த அந்த வஸ்திரத்துக்கு சில துளிகள் துளி நீர் இந்த திருஷ்ட புத்தி மேல பட்டுது. ஒரு சாதுவோடைய ஆடையிலிருந்து அந்த தூய நீர் திருஷ்ட புத்தி மேல பட்ட உடனே அவனுக்கு உடனடியாக அறியாமை கலைந்தது. வில்லையும் அம்பியும் தூக்கி போட்டு ஓடி அந்த திருஷ்ட புத்தி கௌண்டன்ய மகரிஷியுடைய பாதத்துல கதறி அலற, ஓ முனிவரே, பாருங்க நான் எவ்வளவு பெரிய பாவி. ஒரு பக்தனுக்கு மகனாக பிறந்தும் ஒரு பக்தனுடைய ராஜ்யத்துல வாழ்ந்தும் அந்த அந்த துதிமான்கிற ராஜா ஒரு சிறந்த விஷ்ணு பக்தர், அவர் ராஜ்யத்துல அழகா வாழ்ந்திருக்கலாம். என் அப்பா ஒரு கிருஷ்ண பக்தர் தனபாலா, அவருடைய அரவணைப்புல சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா என்னுடைய கெட்ட புத்தியினால, கெட்ட சகவாசத்தினால, பாவகரமான வாழ்க்கையினால நான் எல்லாத்தையும் இழந்து ஒரு பைத்தியக்காரனை போல இந்த காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் செய்த பாவங்கள் ஏராளம் ஏராளம், அதை சொல்லி எல்லாம் மாளாது. அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கௌண்டன்ய முனிவரின் பாதங்களை பற்றி கொண்டு கதறி அழுகிறான் இந்த திருஷ்ட புத்தி. அப்ப கௌண்டன்ய மகரிஷி சொன்னாரு, திருஷ்ட புத்தி, நீ நிறைய பாவம் செஞ்சுட்டேப்பா, ஒரே வழிதான் இருக்கு. இப்ப வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியை தொட்டு வரக்கூடிய இந்த வைசாக சுக்ல ஏகாதசியான மோகினி ஏகாதசி அன்னைக்கு நீ உபவாசம் இருந்து பகவான் ஹரியை நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவர் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதன் மூலமா நீ எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டு இந்த பகவானுடைய ராஜ்யத்தை நீ அடைவாய் அப்படின்னு அவர் ஆசீர்வதிக்கல. அது மாதிரி திருஷ்ட புத்தி ரொம்ப பணிவா முனிவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி அவர் இந்த ஏகாதசி விரதம் இருந்து அவர் சொன்ன மாதிரியே பகவானுடைய நாமத்தை உச்சரித்து அவர் அன்று இரவு முழுதும் உபவாசம் இருந்து எதுவும் சாப்பிடாம பகவான் நாமத்தையே சொல்லிட்டு இருந்தார். அவர் எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டு அந்த உடலை விட்டோடனே ஒரு பகவானுடைய ராஜ்யத்தை அடைந்தார். அதனால பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ராமர்கிட்ட வச்சுட்டு சொல்றாரு, இந்த விரதம் இருக்கணும் ராமா, ரொம்ப புகழ் வாய்ந்த தினம், ரொம்ப சிறப்பு வாய்ந்த மங்களமான தினம். அதே மாதிரி ராமர் உபவாசம் இருக்கார். அது மாதிரி கிருஷ்ணர் யுதிஷ்டிட்ட சொன்னார், ஆண்டவர்களும் இந்த விரதம் இருந்தாங்க, பிரபுபாடைய கருணையால நாமளும் இந்த உபவாசம் இருக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு சத்சங்கத்துல வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் மோகினி ஏகாதசியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், பகவான் கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கணும், வைணவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ மோகினி ஏகாதசி மகோத்சவக்கு ஜெய். சரி, இன்னைக்கு ஸ்லோகம் 29. பரிஷித் மகாராஜா சுகதே கோசாமி வரவேற்கின்றார். எப்படி வரவேற்கிறாரு? முதல்ல பரிஷித் மகாராஜுடைய சிறப்பை பற்றி இங்க சொல்லியிருக்கு. அவருடைய பேர் விஷ்ணுராதன். விஷ்ணுராதன் என்றால் எப்பொழுதும் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், தாயினுடைய கருவில் இருக்கும் போதே பகவானால் பாதுகாக்கப்பட்டவர், பிறவியிலிருந்தே பகவானுடைய தூய பக்தர். அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற விஷ்ணுராதரான பரிஷித் மகாராஜா இந்த கங்கை கரையில உட்கார்ந்து இருக்கார். அங்க நிறைய முனிவர்கள்லாம் அங்க இருக்காங்க. வியாசதேவர், நாரதர், தௌமியர், நிறைய முனிவர்கள்லாம் இருக்காங்க. அங்க சுகதே கோசாமி வர்ற. சுகதே கோசாமி வந்த உடனே அவரை தொடர்ந்து நிறைய பெண்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஏன்னா ஒரு ஆடை ஒன்னும் போடல. சுகதே கோசாமி ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவருக்கு திகம்பரன் பேர். திகம்பரன் என்றால் திக்குகளை தான் ஆடையாக உடுத்திருக்கிறார், ஒரு தனியா ஆடையெல்லாம் போடல. அவர் ஒரு அவதூதர், ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவருக்கு ஆண் பெண் மரம் செடி கொடி மலை நதி ஏதுக்கும் பாரபட்சம் கிடையாது. அதில் எல்லாத்திலையும் ஆன்மாவை காண்கிறார். மரத்திலையும் ஆன்மாவை காண்கிறார், மனிதனுக்குள்ளேயும் ஆன்மாவை காண்கிறார்.
மரம் செடி கொடியிலும் ஆன்மாவை காண்கிறார், மலைகளுக்குள்ளும் ஆன்மாவை காண்கிறார். தாவரங்கள் விலங்குகளுக்குள்ளும் ஆன்மாவை காண்கிறார், மனிதருக்குள்ளும் ஆன்மாவை காண்கிறார். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தினி சுனீச்சைவ சுபாகைச்ச பண்டிதா சமதர்ஷினஹா. ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது, நாயை தின்னும் சண்டாளன், யானை, குதிரை, பூனை, பிராமணன், சூத்திரன் என எல்லோரையும் சம நோக்கில் காண்கிறார். எல்லா ஜீவனையும் ஆன்மாவாக காண்கிறார், அது கூட பரமாத்மாவை பார்க்கிறார். சுகதே கோசாமி நடந்து வராரு. வியாசதேவர் பின்னாடியே கூப்பிட்டே வராரு, மகனே மகனே மகனே, போகாத போகாத போகாத. நீங்க காட்டுல போய் திக் ஃபாரஸ்ட், அடர்ந்த காட்டுக்குள்ள போய் பேசினா என்ன ஆகும்னா அது எக்கோ வரும். நீங்க எவ்வளவு பேர் அதை செக் பண்ணிருக்கேன்னு தெரியாது. டீப் ஃபாரஸ்ட்குள்ள போய் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ஹரே, அந்த மந்திரம் அப்படி வைப்ரேட் ஆகும். அந்த மரங்கள்லாம் திரும்ப சொல்லும். நம்ம காட்டுல போய் சான் பண்ணா அந்த எக்கோ எதிரொலி கேட்கும். இங்க வியாசதேவர் சுகதேவரை கூப்பிட்டுட்டே போறாரு, அவர் திரும்பி கூட பார்க்காம போறாரு, மரங்கள்லாம் பதில் சொல்லுது. அப்படி ஒரு போயிட்டு இருக்கும் போது அந்த காட்டு வழியா போகும்போது ஒரு அழகான குளத்துல பெண்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுகதேவர் கடந்து போறாரு, பெண்கள் அதை கண்டுக்கவே இல்லை. வியாசதேவரை பார்த்தோன்னே பெண்கள்லாம் ஆடை எடுத்து தன் உடலை மறைச்சுக்கிறாங்க. வியாசருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது, நான் ஒரு வயசான முதிர்ந்த பிராமணன், வயதானவன், ஒரு குடும்பஸ்தன், என்ன கண்டு பெண்கள்லாம் ஆடை எடுத்து மறைச்சுக்கிறாங்க. என் பையன் இளம் வாலிபன், 16-17 வயசு ஆச்சு, யங் பாய், ஹேண்ட்ஸம் பாய், இளம் வாலிபன், அவர் ட்ரெஸ் ஒன்னும் போடாம போறாரு. இந்த பொண்ணுங்க அவரை பார்த்து ஒரு சட்டையும் பண்ணலையே, என்ன பார்த்தோன்னு ஏன் ஆடை எடுத்து மறைச்சுக்கிட்டாங்க? அப்ப பிரபுபார் அழகா விளக்கம் கொடுக்கிறாரு. வியாசர் ஒரு கிரகஸ்தர், ஒரு குடும்பஸ்தர், அவருக்கு வித்தியாசம் உண்டு. இவர் திருமணமானவர், திருமணமாகாதவர், ஆண் பெண் பாகுபாடு பார்க்கணும். ஆனா சுகதேவரை போன்ற ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா எந்த ஜீவனுக்குள்ளேயும் பாகுபாடு காண்பதில்லை. அந்த பெண்களை கூட ஒரு மரமும் பெண்களும் அவருக்கு ஒண்ணுதான். அந்த மரத்திலேயே ஒரு ஆன்மா இருக்கு, பெண்ணோட உடல் மர உடல், அதுக்கு வேறுபாடு கிடையாது அவருக்கு. பேர்பட்ட ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா சுகதேவ கோஸ்வாமி. அவர் நடந்து போகும்போது என்னடான்னு ஒரு ஆச்சரியமா எல்லாரும் பின்னாடி ஓடி வராங்க, குழந்தைகள்லாம். இப்போ நான் இதை நல்லா உணர்ந்திருக்கேன். எப்படி உணர்ந்தேன்னா, நான் ட்ரெஸ் போட்டு தான் போனேன், ட்ரெஸ் போடாம போகல, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. நான் நகர் கீர்த்தனை பண்ணிட்டு போறோம். நாங்கெல்லாம் எங்களை பார்த்தா அந்த தெருவுல நாங்க நகர் கீர்த்தனை பண்ணிட்டு போகும்போது குழந்தைகள் எங்க பின்னாடி ஓடி வருவாங்க, பெண்கள்லாம் எட்டி பார்ப்பாங்க. ஏதோ நம்ம வேற கிரகத்துல இருந்து வந்திருக்கோம்னு நினைச்சு. அவங்க நம்மளை பார்த்தா, இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம நகர் சங்கீர்த்தனை பண்ணிட்டு போனோம்னா நம்ம ஊர் தெருக்கல்ல இருக்கிற பெண்கள் குழந்தைகள்லாம் ஏதோ ஒரு வேற்று கிரகத்திலிருந்து யாரோ வந்திருக்காங்களோ, பெரிய நாமமெல்லாம் போட்டுருக்காங்க, குடுமியெல்லாம் வச்சிருக்காங்க, யார் இந்த சாமிங்க, ஏதோ வேறு கிரகத்திலிருந்து வந்த மாதிரி பாக்குறாங்க. பாருங்க, நம்ம கலாச்சாரத்திலிருந்து எவ்வளவு தூரம் மாறிட்டோம். இன்னைக்கு திருமண நாமம் இட்டுக் கொள்வது, சிக்கை வைத்துக் கொள்வது, வைணவ ஆடை உடுத்துவது ஏதோ சந்திர மண்டலத்திலிருந்து வந்த மாதிரி நம்மளை பாக்குறாங்க. அப்புறம் சிலர் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. நான் ஒரு நாள் புத்தக விநியோகத்துக்கு போனா, ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்தோன்னே, ஏய் நீ சாப்பிடல, சாமிகிட்ட புடிச்சு கொடுத்துருவ, சாமி போகும்போது இந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருங்க. அது என்ன பார்த்தோன்னே பயந்துட்டு கண்ணெல்லாம் தூக்கிட்டு பேசாம சாப்பிட்டு, சரி அட்லீஸ்ட் குழந்தை சாப்பிட்றதுக்காக நம்ம பிரயோஜனமா இருந்தோமே நினைச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நம்மள எல்லாம் வேடிக்கை பொருளாக்கிட்டாங்க. எனிவே, அது வேற விஷயம். சோ இங்க சுகதேவ கோஸ்வாமி பார்த்தோன்னு, என்னடா இவர் விசித்திரமா இருக்காரு, ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் போடல, அப்படியே ஏதோ தன்னை மறந்து போய்கொண்டிருக்கிறாருன்னு நிறைய குழந்தைகள் பெண்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே அவர் பின்னாடி தொடர்ந்து வந்தாங்க. அவங்க இந்த பரிசித் மகாராஜா இருக்கக்கூடிய இந்த கங்கை கரையில வந்த உடனே சுகதேவ கோஸ்வாமி வரவேற்கிறத பார்த்துன்னு பிரமிச்சு போனாங்க. என்னடா இந்த மாதிரி சாதுக்கள்லாம் எழுந்திரிச்சு இவ்வளவு வரவேற்கிறாங்களே அப்படின்னு பின்னாடி தள்ளி போய் ஆச்சரியமா பார்த்தாங்களா அந்த பெண்களும் குழந்தைகள்லாம். அப்பதான் புரியுது, இவர் ஒரு சாதாரண ஒரு பைத்தியமோ இல்ல ஒரு மந்த புத்திக்காரனோ இல்ல, ஏதோ ஒரு பைத்தியம் போல மந்த புத்திக்கார மாதிரி போறாருன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏதோ அப்படி போறாரு அப்படின்னு, யாரோ லூஸ் மாதிரி போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவருடைய மகிமை அவங்களுக்கு தெரியல. சாதுக்களுடைய மகிமை இன்னைக்கு பக்தருடைய மகிமை இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க பௌதிகமான விஷயங்களே பார்த்து பழகிட்டாங்க. அப்புறம் சில சாதுக்களை ஏமாத்தக்கூடியவங்களும் இருக்காங்களா, அதனால ரொம்ப சௌரியமா போச்சு அவங்க. சாதுக்கள்னால ஏமாத்துறவங்கன்னு ஆயிடுச்சு நீ கலியுகத்துல. சரி, அது வேற விஷயம். இப்போ சுகதேவ கோஸ்வாமி அந்த இடத்துக்கு வந்த உடனே, கங்கை கரையில பரிசித் மகாராஜ் இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே அவர் எல்லாரும் எழுந்து வரவேற்கிறாங்க.
இந்த பெண்கள் குழந்தைகள் ஆச்சரியமா பின்னாடி போய் நின்று தள்ளி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. ஐயோ நம்ம யாரோ கேலி பண்ணிட்டு ஒரு நினைக்குமே இவரை, சிரிச்சிட்டமே, இவர் எவ்வளவு பெரிய சாதுவா இருக்காருன்னு அப்பதான் அவங்களுக்கு புரியுது. அதனால ஒரு சாதுவை நாம் வெளி தோட்டத்தில் வைத்து எடை போடக்கூடாது. என்னைக்குமே ஒரு பக்தரை வெளி தோட்டத்தில் எடை போடக்கூடாது. என்ன பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்கிறாரு, என்ன வேட்டி கட்டிருக்கிறாரு, என்ன குடும்பம் வச்சிருக்காரு, என்ன பெருசா ஒரு நாமம் போட்டிருக்காரு, அப்படிலாம் நம்ம ஏளனமாக பேசிவிடக்கூடாது. வைணவர்கள்ட்ட ரொம்ப கவனமா நடந்துக்கணும். ஏன்னா அவங்க பகவானுக்கு பிரியமானவங்க, அவங்க இதயத்துல பகவானே எப்பொழுதும் தாங்கி சொல்றாங்க. சரி, அடுத்த ஸ்லோகம் 30வது பதம். சசம்பிரஸ்தத்ர மகான் மகீயசாம் பிரம்மரிஷி ராஜரிஷி தேவரிஷி சங்கைஹி யரோஷதாலம் பகவான் யதேந்துர் கிரகர்ஷதாரா நிகரைஹை பிரதீதஹ. சந்திரன் நட்சத்திரங்களாலும் கிரகங்களாலும் மற்றும் பிற வானொலி கோள்களாலும் சூழப்பட்டிருப்பது போலவே சுகதே கோஸ்வாமியும் பிறகு மாமுனிவர்களாலும் தேவர்களாலும் சூழப்பட்டவரானார். அவரது முன்னிலை சிறப்புடையதாக இருந்ததுடன் அனைவராலும் அவர் பூஜிக்கப்பட்டார். சுகதே கோஸ்வாமி பார்க்கிறதுக்கு அப்படியே ஜொலிப்பார். அவருடைய கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை நின்று, பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், மகாபாகவதற்கான 32 அடையாளங்கள் ஒரு உடல்ல. கண்கள் நேர்த்தியாக, காதுகள் நேர்த்தியாக, மூக்கு, இதழ்கள், தோள்கள், கைகள், கரங்கள் எல்லாம் ஒரு 32 அடையாளம். ஒரு மகாபாகவதற்கான அடையாளம் ஒரு உடல்ல இருக்கு. அவர் சூரியனை போல பிரகாசிக்கிறார். எப்படி இங்க என்ன ஓமை கொடுத்திருக்கு? சந்திரங்கள் நட்சத்திர கிரகங்கள், சந்திரன் நட்சத்திரம் கிரகத்தாலும் சூழப்பட்டிருக்கிறது போல அங்க சுகதே கோசாமி எழுந்தருள உடனே எல்லா முனிவர்களும் எழுந்து அவருக்கு நமஸ்காரம் செய்து வரவேற்கிறாங்க. வியாசர் நாரதரை தவிர, வியாசர் நாரதர் போன்ற வயது முதிர்ந்த வைணவர்கள் ஆச்சாரியர்களும் அங்க இருந்தாங்க. அவங்க எழுந்து வரவேற்கல, மற்றவங்க எல்லாம் எழுந்து வரவேற்றாங்க. சுகதே கோசாமி அவங்க வருகையை ஏற்றுக்கொண்டு இவர் என்ன பண்ணாரு? வியாசருக்கும் நாரதருக்கும் தன் மரியாதைகள நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றார். ஏன்னா வியாசர் தந்தையும் ஆச்சாரியரும் ஆவார், நாரதர் ஆச்சாரியரும் குருவும் ஆவார். அப்போ ஆன்மீக விஷயங்களுக்கு வயது வரம்பு கிடையாது. ஏன் பரீட்சித் மகாராஜா அந்த சபையில சுகதே கோசாமி வர வரைக்கும் காத்திருக்கணும்? அந்த சபையில நாரதர் இருக்கார், நாரதர்கிட்ட கேட்டிருக்கலாம் இந்த 7 நாள் நான் என்ன செய்யணும். வியாசதேவர் இருக்கார், வியாசர்கிட்ட கேட்டிருக்கலாம் இந்த 7 நாள் என்ன செய்யணும். அப்போ இது பகவானுடைய ஏற்பாட்டில் நடந்தது. சுகதே கோசாமியின் மகிமை இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும். ஆன்மீக பாதையில் வயது ஒரு பொருட்டல்ல. சிறு வயதினர் வியாசரும் நாரதரும் ஒப்பிடும்போது சுகதேவர் சிறு வயதுதான். ஆனா பகவானுடைய அனுகிரகத்தினால அவர் பகவான் விஞ்ஞானத்தை முழுவதுமாக அறிந்திருந்தார். அதனால பகவான் லீலைகளை பேசுறதுக்கு பரம்பரை மூலமா தகுதியுள்ள நபராக அவரை தேர்ந்தெடுத்தார். கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், சுகதேவர். அப்ப நாரதற்றிருந்து வேத ஞானத்தை வியாசர், வியாசற்றிருந்து சுகதேவர். அப்ப இந்த பரம்பரை மூலமா சுகதேவற்றிருந்து பரிஷத் கேட்க ஆரம்பிச்சார். அதனால இந்த சபையில அவர் அமர வைத்து அவற்றிருந்து பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்க. சரி, அடுத்த ஸ்லோகம் 31. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பிரசாந்தம் ஆசீனம் அகுண்டமேதசம் முனிம் ரிபோ பாகவதோ அப்யுபேத்ய பிரணம்ய மூர்த்தியாவகிதः கிருதாஞ்சலி நத்வா கிரா சூன்ருதயான் விருட்சத். சாந்த சொரூபியாக வீற்றிருந்த மாமுனிவரும் மகா மேதாவியுமான சுகதே கோஸ்வாமி எந்த கேள்விக்கும் தயக்கமின்றி விடையளிக்க தயாராக இருந்தார். சிறந்த பக்தரான பரீட்சித் மகாராஜா அவரை அணுகி அவர் முன்பு சிரம் தாழ்த்தி வணங்கி ஊப்பிய கரங்களுடன் இனிய சொற்களால் அடக்கத்துடன் கேட்கலானார். அப்ப இந்த ஸ்லோகத்துல 2 முக்கியமான விஷயம். குருவுடைய தகுதி என்ன, சீடனுடைய தகுதி என்ன. பேசுவ கிருஷ்ண விஞ்ஞானம், ஸ்ரீமத் பாகவதம், கிருஷ்ண தத்துவத்தை பேசுவதற்கான தகுதி என்ன, இறை விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவம், ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதற்கான தகுதி என்ன. 2 விஷயங்க நம்ம பார்க்கலாம். முதல்ல சுகதே கோசாமி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடியதுனால அவரால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய இதயத்திலே கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். அவரும் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
அவர் ஒரு வகையில பார்த்தா ராஜரிஷியும் கிடையாது, தேவரிஷியும் கிடையாது, பிரம்ம ரிஷியும் கிடையாது, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்கார். இப்போ தேவரிஷினா தேவர்களுக்கு மத்தியில நாரதர் தேவரிஷி, பிரம்ம ரிஷி வியாசரை போன்ற பிரம்ம ரிஷி, பரீட்சித்தை போன்றவர் ராஜரிஷி. ரிஷி என்றால் வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்தவர், தன்னை உணர்ந்த ஆத்மா. மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்தவர், இறை விஞ்ஞானத்தை அறிந்தவர், புலன்களை மனதை கட்டுப்படுத்தி பௌதிகத்தை துறந்து இல்லற வாழ்க்கையிலிருந்து பௌதிகத்தில் ஈடுபடாமல் இல்லறத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் ராஜரிஷிகள். அவங்க கிருஷ்ண உணர்வுலயே வாழ்ந்திருக்காங்க, பரீட்சித் மகாராஜை போன்றவங்க. பின்ன நாரதரை போன்ற பக்தர்கள் 24 மணி நேரம் கிருஷ்ணனுடைய புகழ் பாடிட்டு இருந்திருக்காங்க. வியாசரை போன்றவர்களும் நிறைய சாஸ்திரம் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதனால அப்பேற்பட்ட ஒரு சம்பிரதாயத்துல வந்ததுனால சுகதேவ் கோசாமி எப்பேற்பட்ட கேள்விக்கும் தயக்கமின்றி விடையளிக்க தகுதி உடையவராக இருக்கின்றார். அதனால ஒரு வைணவர்களை நாம சந்திக்கிறதே பெரிய பாக்கியம். வைணவர்களை சந்திக்கிறதே பெரிய பாக்கியம்னா அவங்களுக்கு சேவை பண்றது, அவங்களுக்கு கேட்கறத பத்தி என்ன சொல்றது? அதனால இங்க சுகதேவ் கோசாமி பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த மாதிரி ஒரு தூய பக்தரை வந்தது பரிசீலனை செய்த பெரும் பாக்கியம். அப்போ சுகதேவ் கோசாமி பரம்பரையில வந்ததுனால அவர் பாகவத்தை பேச தகுதி உள்ளவர். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்துவதர்ஷி. இறை விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா அர்ஜுனா? கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம் 34ஆம் பதம். அர்ஜுனா, நீ இறை விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா, கிருஷ்ண உணவு தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு உண்மையான ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்து அடக்கமாக பணிவாக சேவைகள் செய்து கேள்வி கேட்க வேண்டும். தத்துவதரிசி, அந்த உள்ளதை உள்ளவாறு அறிந்து கொண்டவர் உனக்கு அந்த வேத ஞானத்தை வழங்குவார். அப்ப எப்படி குருவை அணுகணும்? குருவுக்கான தகுதி அவர் குரு சீட பரம்பரையில் வரக்கூடிய பகவானுக்கு தூய பக்தரா இருக்கணும். சீடருக்கான தகுதி என்னது? அவர் ரொம்ப பணிவாக சிரம் தாழ்த்தி அடக்கத்தோடு பணிவோடு சேவை செய்து கேள்வி கேட்கணும். ரைட், நெக்ஸ்ட் வர்ஸ் 32. பரீட்சித்துவாச்ச அஹோவத்யவயம் பிரம்மன் சத்சேவ்யாஹ சத்ரபந்தவஹ கிருபயா நிதி ரூபேன பவத் தீர்த்தகா கிருதஹா. பாக்கியசாலியான பரீட்சித் மகாராஜா கூறினார், ஓ பிராமணர்களே, உங்களுடைய கருணையாலும் என்னுடைய அதிதிகளாக இங்கு வருகை தந்திருப்பதாலுமே எங்களை நீங்கள் புனிதப்படுத்தி விட்டீர்கள், தீர்த்த ஸ்தலங்களைப் போல் மாற்றி விட்டீர்கள். உங்களுடைய கருணையால் யோக்கியதை இல்லாத சத்திரியர்களான நாங்கள் பக்தருக்கு தொண்டு செய்யும் தகுதியை கீழே போங்க உடையவர்களானோ. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். பரீட்சித் மகாராஜா பணிவாக இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இந்த ஸ்லோகத்துல பரீட்சித் மகாராஜுடைய பணிவு என்னன்னு தெரியும். பரீட்சித் மகாராஜாவை பத்தி பார்த்தபோது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவர் விஷ்ணுராதன்னு சொன்னோம். விஷ்ணுவால் பாதுகாக்கப்படுபவர். அவரை பத்தி பாகவத்துல மகா பாகவதன், தூய பக்தன், ஆகச்சிறந்த பாகவதன் சொல்லியிருக்கு. ராஜ ரிஷி அவரு, புலன்களை எல்லாம் வென்றவர், பிறவியிலிருந்தே பகவானுடைய பக்தர், சிறந்த வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தவர். இப்படிலாம் இருந்தவர் என்ன நினைக்கிறாரு? தன்னை ஒரு கீழ்நிலையான ஆத்மாவா நினைக்கிறார். இதுதான் ஒரு வைணவருக்கான அடையாளம். ஒரு வைணவருடைய தெய்வீகமான குணத்துல ஒண்ணுன்னா பணிவா இருக்கிறார். அவர் தன்னை பிரம்ம பந்துன்னு சொல்றார். சாரி, சத்திர பந்து. அவர் தன்னை சத்திர பந்தவன் சொல்றார். சத்திர பந்துவன்னா சத்திரிய குலத்துல பிறந்து தகுதி இல்லாதவன் அர்த்தம். ஆனா உண்மையில பரீட்சித் மகாராஜ் அப்படி கிடையாது. பரீட்சித் மகாராஜா ராஜ ரிஷி. ஆனா பணிவுனாலும் அடக்கத்தாலும் எளிமையாலும் தன்னை அவர் சத்திர பந்துன்னு சொல்லிக்கிறார். அது மற்றவருக்காக அப்படி சொல்லிக்கிறார். ஆனா அவர் உண்மையில சிறந்த பக்தர் தான். ஒரு சிறந்த பக்தர் எப்பவுமே நான் பக்தன்னு சொல்லவே மாட்டார். நான் பக்தன், நான் பகவானை பார்த்துட்டேன், நான் பக்தியில உயர்ந்த நிலைக்கு போயிட்டேன், எனக்கு பக்தியில எல்லாமே நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு என்னைக்குமே ஒரு தூய பக்தர் சொல்ல மாட்டேன். ஒரு தூய பக்தர் என்னைக்குமே என்ன பிரார்த்தனை பண்ணுவார்? நான் ஒரு கீழ்நிலையான ஆத்மா, நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, நான் ஒரு பந்தப்பட்ட ஆத்மா, நான் எந்த ஒரு தகுதி இல்ல, நான் எந்த ஒரு யோகியதையும் இல்லாதவன், அப்படிதான் ஒரு பக்தர் கருதுவார். அதுதான் ஒரு பக்தருக்கான அழகு, அடையாளம். சரி, அப்போ பரீட்சித் மகாராஜா பத்தி சொல்லும்போது இங்க என்ன சொல்லியிருக்கு? பாக்கியசாலியான பரீட்சித் சொல்லியிருக்கு. அந்த ஸ்லோகத்தை மொழிபெயர்ப்பு பண்ணும்போது வியாசதேவர் என்ன சொல்லியிருக்காரு? பாக்கியசாலியான பரீட்சித் சொல்லியிருக்காரு. ஆனா பரீட்சித் என்ன சொல்றாரு பாருங்க. வியாசர் பரீட்சித்தை பத்தி சொல்லும்போது பாக்கியசாலியான பரீட்சித் சொல்லியிருக்காரு. அதனால பரீட்சித் ஒரு சாதாரண ஆள் இல்ல. சரி, இப்ப பரீட்சித் எப்படி பிரார்த்தனை பண்றாரு?
ஓ பிராமணர்களே, உங்களுடைய கருணையாலும் என்னுடைய அதிதிகளாக நீங்க அங்க வந்திருப்பதாலும் எங்களை நீங்கள் புனிதப்படுத்தி தீர்த்த ஸ்தலங்களைப் போல மாற்றி விட்டீர்கள். இப்போ நம்ம எல்லாம் தீர்த்த ஸ்தலத்துக்கு போவோம். கயா, அயோத்தியா, காசி, கங்கை, விருந்தாவன், மதுரா, பல இடங்களுக்கு போவோம். அங்க போய் தீர்த்த ஸ்தலத்துல போய் கங்கையில ஸ்நானம் பண்ணுவோம், யமுனையில ஸ்நானம் பண்ணுவோம், தாமிரபரணி, கோதாவரி, பல நதிகள்ல போய் குளிக்கிறோம். நம்மள மாதிரி பாவிகள்லாம் போய் குளிக்கிறதுனால அந்த புனித ஸ்தலம் அசுத்தமாயிருக்கு. நம்மளை போல பாவிகள்லாம் இருக்காங்க இல்லையா? சரி, என்னன்னு வச்சுப்போம், நீங்கெல்லாம் வேண்டாம். என்ன மாதிரி பாவிகள்லாம் போய் அந்த தீர்த்தத்துல நீராடும் போது என்ன ஆகும்? அந்த தீர்த்தம் வந்து அசுத்தமாயிரும். ஆனா ஆச்சாரியர்கள், குருமார்கள்லாம் இருக்காங்க இல்லையா? பிரபுபாடி சீடர்கள், குருமார்கள்லாம் போய் அந்த தீர்த்தத்துக்கு போகும்போது என்ன மாதிரி பாவி போய் அந்த தீர்த்தத்தை அசுத்தம் பண்ணிட்டாங்க இல்லையா? அவங்க போய் இதை புனிதப்படுத்திடுவாங்க. அப்போ தூய பக்தர்கள் தீர்த்த ஸ்தலங்களையே புனிதப்படுத்தக்கூடியவர்கள். அதனாலதான் விதுரரை பார்த்து யுதிஷ்டர் சொல்றாரு, தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி. விதுரர் வந்து தீர்த்த யாத்திரை போயிருந்தார். தீர்த்த யாத்திரை முடிச்சு திரும்ப வந்த விதுரரை யுதிஷ்ட மகாராஜ் நமஸ்காரம் பண்ணி வரவேற்றுட்டு, ஐயா நீங்களே ஒரு தீர்த்தம், புனிதமானவர், நீங்க எதுக்கு தீர்த்த யாத்திரை போனீங்க? நீங்க தீர்த்த யாத்திரை போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க புனிதமானவர். அப்ப நீங்க ஒரு புனிதமான பக்தர், ஒரு தூய பக்தர், ஒரு வைஷ்ணவர், ஆச்சாரியர், அவர் தீர்த்த யாத்திரை போறாருன்னா அவர் புனிதமாறதுக்காக போகல, அந்த இடத்தை புனிதப்படுத்துறதுக்காக போகிறார். அப்போ பரிசித் எப்படி பணிவா பிரார்த்தனை பண்றாரு, நாங்கெல்லாம் குடும்பஸ்தர்கள், பாவகரமான வாழ்க்கையில வாழ்றவங்க, அரசாங்க விவகாரத்துல ஈடுபடுறவங்க, நான் ஒரு சத்திர பந்து, நான் சத்திரிய குலத்துல பிறந்து ஒரு வீழ்ந்த ஆத்மா. ஆனா நீங்க என்னுடைய இடத்துக்கு வந்ததுனால இப்ப நான் புனிதம் அடைந்து விட்டேன், இந்த இடம் புனிதம் அடைந்து விட்டது. உங்களை போல தீர்த்தர்கள் இந்த இடத்துக்கு வந்ததுனால இந்த இடத்தை தீர்த்த ஸ்தலமாக மாற்றி விட்டீர்கள். அது உங்களுடைய கருணை. உங்களுடைய கருணையால் யோகிதை இல்லையாத சத்திரிகளான நாங்கள் பக்தருக்கு தொண்டு செய்யும் தகுதியை உடையவர்களானோம். பாருங்க, இது பரிசத்துக்கு எவ்வளவு பணிவு இருக்கு பாருங்க பரிசித் மகாராஜா. இப்ப பிரபுபாதர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. எப்படி? பிரபுபாட இயக்கத்திலிருந்து பாகவதம் படிக்கிறது, பக்தர் சங்கத்துக்கு வருது, குருமார்களுக்கு சேவை பண்றதுனால என்னை போன்ற பாவிகள் கூட புனிதம் அடைஞ்சிட்டாங்க. அப்ப என்ன மாதிரி பாவிகளே புனிதம் அடையினா அப்புறம் உங்களை மாதிரி உள்ளவங்களை சொல்ல என்ன இருக்கு? நீங்க எல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிட்டு. அதனால குடும்பஸ்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே சாதுக்கள் வந்து பிரயாணம் பண்றாங்க. இன்னைக்கு வந்து குருமார்கள்லாம் பிரயாணம் பண்றாங்க, உபன்யாசம் கொடுக்கறாங்க, சத்சங்கம் கொடுக்கறாங்கன்னா அது குடும்பஸ்தர்களை மீட்பதற்காக தான். அதனால ஒரு குடும்பஸ்தர் ஒருவர் பிரபுபாதர் பொருளுள்ள ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ஒரு குடும்பஸ்தருக்கு முக்கியமான கடமை என்னன்னா, சாதுக்களை வீட்டுக்கு அழைச்சு அவங்ககிட்ட இருந்து பகவானை பற்றி கேட்க வேண்டும், ஆன்மீக முன்னேற்றத்தை பத்தி கேட்க வேண்டும், கிருஷ்ணர்கள் முன்னேற்றப்படியே கேட்க வேண்டும், வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு பரீட்சை சொல்றாரு. சரி, 33வது பதம். ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யஹ சுத்யந்தி வைக்ருஹா இம் புனர்தர்ஷன ஸ்பர்ஷஹ பாத சௌஷாசனாதிபிஹி. உங்களை பற்றி சிந்திப்பதாலேயே எங்கள் வீடுகள் உடனே புனிதமடைகின்றன. உங்களை காண்பதாலும் தொடுவதாலும் உங்களுடைய திருவடிகளை கழுவுவதாலும் எங்களுடைய வீட்டில் உங்களுக்கு ஆசனம் அளிப்பதாலும் கிடைக்கக்கூடிய நன்மையை பற்றி என்னவென்று சொல்வது? பாத்தீங்களா? பகவானது தூய பக்தர் ஒரு வைஷ்ணவரை சிந்திப்பதாலேயே, ஒரு வைஷ்ணவரை பத்தி சிந்திக்கிறதாலேயே ஒரு குடும்பஸ்தருடைய வீடு புனிதம் அடைஞ்சு. ஒரு குடும்பஸ்தர் வந்து அன்றாட வாழ்க்கையில வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, வியாபாரத்தை பார்க்கறது, பள்ளிக்கூடம், காலேஜ், பலவிதமான பௌதிகமான செயலில் ஈடுபடும். அப்ப நம்ம மனசு வந்து பல குழப்பத்துக்கும் சஞ்சலத்துக்கும் கவலைக்கும் ஆளாகும். வேலைக்கு போன இடத்துல, வியாபாரத்துக்கு போன இடத்துல, பள்ளிக்கூடத்துக்கு போன இடத்துல, கல்லூரிக்கு போன இடத்துல, வீட்டை விட்டு வெளியே இறங்கிட்டாலே நமக்கு எப்பவுமே ஒரு மன உளைச்சலும் மன குழப்பமும் பௌதிகமான மாயையும் அறியாமையும் பற்றிக்கும். அந்த மாதிரி உள்ள குடும்பஸ்தர்கள் ஒரு சாதுவை பத்தி சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சிந்தித்தாலேயே, பிரபுபாதரை பற்றி சிந்தித்தாலேயே, பிரபுபாவுடைய சீடர்களை பற்றி சிந்தித்தாலேயே, குருமார்கள், ஆன்மீக குருமார்கள் இவங்களை பற்றி சிந்திப்பதாலோ உடனடியா புனிதம் அடைவோம்னு சொன்னா, அவங்கள பத்தி திங்க் பண்ணலாம், அவங்கள நினைச்சாலே புனிதம் அடைவோம்னு சொன்னா, அந்த மாதிரி தூய பக்தர்களை பார்க்கறத பத்தியோ, தொடறத பத்தியோ, அவங்க திருவடிகளை பாத சேவனை பண்றத பத்தியோ, அவங்களுக்கு வீட்டுல வர வச்சு அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்ககிட்ட சேவை பண்ற பாக்கியத்தை என்னன்னு சொல்றதுங்கிறாரு பரிசித் மகாராஜ். அதனால
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேவை வைஷ்ணவ சேவை. வைணவர்களுக்கு சேவை செய்யாம ஒரு நாளும் பகவானை திருப்திப்படுத்தவே முடியாது. பாருங்க, பகவானே வைஷ்ணவருக்கு தான் சேவை பண்றார். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம்னு. ஆனா கிருஷ்ணர் பாருங்க எப்பவுமே பாண்டவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் என்ன பண்றார்? பாண்டவர்கள் வனவாசம் போனா அவரும் கூடயே போயிட்டார். அவர் குருக்ஷேத்திரம் போனா இவரும் குருக்ஷேத்திரம் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டி ஆயிட்டார். அப்ப பாண்டவருக்கு தூதனாக, பாண்டவருக்கு சாரதியாக, பாண்டவருடைய நண்பனாக, உறவினராக சேவை செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப பகவானே பக்தனுக்கு சேவை பண்றாருன்னா அப்ப எவ்வளவு முக்கியம் வைஷ்ணவ சேவை. அதனால நம்ம ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே வைணவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதுதான். அதனால ஒரு நாளும் பக்தர்கள் மனதை நோகடித்து விடக்கூடாது. எந்த பக்தருடைய மனதை நாம் நோகடிக்க கூடாது, குற்றம் காணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஏன்னா வைணவர்கள் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. பகவானுக்கு பக்தர்கள் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அதனால ஒரு நாளும் பக்தர்கிட்ட குற்றம் காணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அந்த பக்தரே இப்படி இருக்கார், இவரே அப்படி இருக்கா, அவரே அதை செய்தார், இவரே இதை செய்தார், ஒரு நாள் கமெண்ட் பண்ணக்கூடாது. சத்சங்கத்துக்கு போனோமா, நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டோமா, அங்க இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டோமா, வைணவருக்கு சேவை பண்ணோமா, சந்தோஷமா திரும்ப வந்துடணும். அங்க போயிட்டு அந்த பக்தர் அப்படி சொன்னார், இந்த பக்தர் இப்படி இருந்தார், அதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். இந்த அன்னப்பறவை என்ன பண்ணும்? அன்னப்பறவை தண்ணியும் பாலையும் கலந்து வச்சா பாலை மட்டும் தண்ணியை எடுத்து தண்ணி விட்டு, அதே மாதிரி நம்ம சத்சங்கத்துக்கு போனா நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும், மற்றதை அங்கேயே விட்டுட்டு வந்துடும். அதை தூக்கிட்டு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி சத்சங்கத்துல தூய பக்தர்களை சந்திக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னா அது ரொம்ப பெரிய பாக்கியம். அது ரொம்ப பெரிய பாக்கியமா இங்க பரிசுத் மகாராஜ் கருதுற. அடுத்து 34வது பக்கம். சாநித்யா தே மகாயோகின் பாதகானி மகாந்தியபி சத்யோ நஷ்யந்தி வை பும்சாம் விஷ்ணு இவ சுரேதரஹா. பரமபுருஷரின் முன்னிலையில் நாஸ்திகர்களால் நிற்க முடியாது. அது போலவே ஓ மாமுனிவர்களே, மகா யோகிகளே, தங்களுடைய வரவால் ஒருவரின் தீராத பாவங்களும் உடனே அழிந்து விடுகின்றன. பகவானது நாமம் ரூபம் பிரபுபாதர் பொருளுரையில ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இந்த அத்தியாயத்தோட இந்த ஸ்லோகத்தோட பொருளுரையில பிரபா என்ன எழுதியிருக்காருன்னா, யார் ஒருத்தர் பகவானுடைய நாமம் ரூபம் குணாதிசயங்கள் இதை பற்றி சிந்திக்கிறாங்களோ, தியானம் பண்றாங்களோ, நினைக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி எந்த ஒரு அமங்கலமான செயலும் நிக்க முடியாது. அமங்கலமான விஷயங்கள், நாஸ்திகத்தன்மை, நாத்திக கொள்கை, நாத்திகத்தன்மை, அமங்கலமான விஷயங்கள், துஷ்ட சக்திகள், பிசாசுகள், பேய்கள் எதுவும் அவங்களை நெருங்காது. பயம், பயம், கவலை, சோகம், ஏக்கம் எல்லாம் எட்ட தள்ளி போயிரு, கிட்டே வராது. பகவானும் அவர் தூய பக்தர்களும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. பகவானது நாமத்தை உச்சரித்தோம்னு சொன்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யார் ஒருத்தர் பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்க கிட்ட எந்த துஷ்ட சக்தியும் நெருங்காது. ஏன்னா பகவானுடைய சக்தி முழுவதும் நாமத்தில் இருக்கு. நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலகா ஏதா திரிஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர்தெய்வம் மீதுஷம் விகாஜனி நானுராக. சைத்தன்யமா சொல்றாரு, கிருஷ்ணா உங்க நாமத்துல முழு சக்தி வச்சிருக்கீங்க, அதை சொல்றதுக்கு இடம் நேரம் காலம்லாம் தேவையில்லை, அது எப்ப சொன்னாலும் உடனே தூய்மை அடைஞ்சிரும். ஆனா பாருங்க, நான் ரொம்ப துர்பாகியசாலியா இருக்கேன், நாமத்துல ருச்சி வர மாட்டேங்குது, எனக்கு நாமத்துல ருச்சி கொடுங்க. ஓ நாம பிரபுவே, ஓ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரமே, எனக்கு இந்த நாமத்துல ருச்சி கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். சோ ரொம்ப அழகான விஷயங்கள் இங்க. பகவானும் பகவான் தூய பக்தர்கள் முன்னாடி நாத்திக கொள்கையோ அல்லது அமங்கலமான விஷயமோ எதுவுமே முன்னாடி நிக்க முடியாது. அதனால பாருங்க, இன்னும் 2-3 நாள் நரசிம்ம அவதாரம் வரப்போகுது, நரசிங்க சதுர்தசி. பிரகலாத மகாராஜா ஒரு பக்கம், இரணிகசிபு இன்னொரு பக்கம். இரணிகசிபு கடும் தவம் செய்தார். மழை, வெயில், குளிர், பனி எதையும் பொருட்படுத்தாம 2 கால் கட்டை விரலில் நின்று கொண்டு 2 கைகளை மேல் உயர்த்தி ஓம் 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 அப்படின்னு பல ஆயிரம் வருஷம் தவம் பண்றார். தவம் பண்ணி அதீதமான ஆற்றலையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், இரணிகசிபு பெற்ற வரங்கள், அந்த கதைகள்லாம். பிரகலாதர் பாருங்க ரொம்ப எளிமையா பக்தி செஞ்சார். அவர் எப்பவுமே பகவானை தியானித்துக் கொண்டிருந்தார். பிரகலாதருக்கு கர்வம் கிடையாது, பிரகலாத குழந்தைக்கு பொய்யகங்காரம் கிடையாது. அவர் எளிமையாக பக்தி செய்தார். இரணிகசிபு கடும் தவம் செய்தார்.
இந்த 3 உலகத்தை வென்று விட்டார். ஆனா பொய்யங்காரம் விட்டு போல. ஹிரண்யகசிபு பொய்யங்காரத்தின் சொரூபம். ஒரு நாள் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாரு பிரகலாதன். பிரகலாதன் மடியில உட்கார வச்சுட்டு ஹிரண்யகசிபு கேட்கிறாரு, பிரகலாதா குழந்தை இன்னைக்கு என்னப்பா ஸ்கூல்ல படிச்சே, என்ன சொல்லி கொடுத்தாங்க? அப்ப பிரகலாதர் என்ன பண்ணாரு, இந்த பௌதிக டீச்சர் சொல்லி கொடுத்த பிரகலாதருக்கு 2 டீச்சர் இருந்தாங்க. ஒன்னு பௌதிக டீச்சர், ஒன்னு ஆன்மீக டீச்சர். பௌதிக ஆசிரியர், ஆன்மீக ஆசிரியர். பிரகலாதருடைய ஆன்மீக ஆசிரியர் நாரதர். தாயின் கருவில் இருக்கும்போது நாரதத்திலிருந்து மந்திரோபதேசம் பெற்றுக் கொண்டார் பிரகலாதர். பௌதிக ஆசிரியர் சண்டாமர்கா. சண்டாமர்கா சொல்லிக் கொடுக்க போற எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஏடிஎம் மிஷின் எப்படி பணம் எடுக்கிறது, எப்படி கார் வாங்குறது, இதெல்லாம் தான் அவங்க சொல்லிக் கொடுத்தது. ஆனா நாரதர் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப அற்புதமான விஷயம். தூய பக்தியை பிரகலாதருக்கு நாரதர் சொல்லி கொடுத்திருக்காரு பாகவதம். அப்ப ஹிரண்யகசிபு மடியில உட்கார்ந்து தைரியமா சொல்றாரு பிரகலாதர். ஸ்ரீ பிரகலாத் உவாச்ச ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சாத்விதா விஷ்ணு பக்தி சேனவலக்ஷணா கிரியேத பகவத் அத்தா தன்மன்யே அதித உத்தமம். பிரகலாத் சொல்றாரு, நறுமை தந்தையே, 9 விதமான சேவைகள் செய்ய வேண்டும். ஸ்ரவணம், கிருஷ்ணரை பற்றி கேட்பது. கீர்த்தனம், கிருஷ்ணருடைய புகழ் பாடுவது. ஸ்மரணம், விஷ்ணுவை தியானிப்பது. அப்புறம் பாத சேவனம், அவர் தாமரை திருப்பாத்துக்கு சேவை செய்வது. அர்ச்சனம், அவரை பூஜிப்பது. வந்தனம், அவரை வழிபடுவது. தாசியம், அவருக்கு சேவை செய்வது. சக்கியம், நட்புறவு கொள்வது. ஆத்ம நிவேதனம், தன்னிட்ட உள்ளதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த 9 விதமான பக்தி தொண்டை யாருக்கு பண்ணணும்? ஹிரண்யகசிபு அவருக்கு பண்ணணும்னு நினைச்சு கூடாது. விஷ்ணு இதி பும்சா அர்ப்பிதா விஷ்ணு. இந்த 9 விதமான பக்தி தொண்டை தந்தையே உங்களுக்கு பண்ணக்கூடாது, விஷ்ணுவுக்கு பண்ணணும். ஏன்னா ஹிரண்யகசிபு சொல்றாரு எல்லாரும் என்ன வழிபடணும், ஓம் இரண்யாய நமக. அங்க 3 உலகத்தவரும் ஹிரண்யகசிபுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஓம் இரண்யாய நமக. கோயில்கள்ல தெருக்கள்ல எங்க போனாலும் ஹிரண்யகசிபுடைய நாமம் ஓம் இரண்யாய நமக. கோயில் உள்ள விக்கிரகத்தெல்லாம் மாத்திட்டு ஹிரண்யகசிபுடைய விக்கிரகத்தை வச்சுட்டாங்க, அவர்தான் கடவுள், ஓம் இரண்யாய நமக. ஆனா பிரகலாத் சொல்றாரு, ஐயா உங்க நாமத்தை எல்லாம் பாடக்கூடாது, நீ ஒரு அசுரன், உன் பேரை சொல்லக்கூடாது, விஷ்ணுவுடைய நாமத்தை சொல்ல வேண்டும், விஷ்ணுவுக்கு சேவை செய்யணும். 9 பக்தி தொண்டு விஷ்ணுவுக்கு பண்ணணும்னு சொன்னாரு. ஹிரண்யகசிபு குழந்தையை தூக்கி தரையில வீசிட்டார். ரொம்ப பிரியமான குழந்தைதான் ஹிரண்யகசிபு, பிரியமான குழந்தை பிரகலாதன். உச்சி முகர்ந்து முத்தமிட்டார் மடியில வச்சுக்கிட்டு. ஆனா எப்போ விஷ்ணுன்னு சொன்னாரோ தூக்கி தரையில போட்டார். அதே பிரகலாதா, நீ என் குலத்தை அழிக்க வந்த சத்ரு, உன் சித்தப்பனை கொன்னவனையா நீ வழிபட சொல்றாய்? இரண்யாட்சனை கொன்னவனடா விஷ்ணு, அவனை பழி வாங்குவேன். அப்ப பிரகலாத் ரொம்ப அழகா சொல்றாரு. பிரகலாத் உவாச்ச மதிர்ன கிருஷ்ணே பரத சதோவா விதே விபத்யேத கிரக பிரதானா அத்தியாந்த கோபீர் விஷதா தமிஸ்ரம் புனச்சவித சவனானாம். பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, ஹிரண்யகசிபு பார்த்து தைரியமா சொல்றார், கட்டுப்பாடு இல்லாத புலன்களை கொண்ட காரணத்தினால் பௌதிக வாழ்வில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் நரக சூழ்நிலையை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க மென்னதையே திரும்ப திரும்ப மென்று கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களின் உபதேசங்களாலோ அவர்களது சொந்த முயற்சியாலோ அல்லது இவ்விரண்டின் சேர்க்கையாலோ கிருஷ்ணனிடம் அவர்களுக்கு நாட்டம் ஏற்படுவதில்லை. அடே ஹிரண்யகசிபு, நீ பொய்யங்காரத்தின் சொரூபியா இருக்கியே, அந்த விஷ்ணுவிட்டு இருந்துதான் இந்த பிரகலாதரை பார்த்து ஹிரண்யகசிபுக்கு எங்கிருந்தா அவனுக்கு சக்தி வந்தது எனக்கு எதிரா பேச? அடே பிரகலாதா, 3 உலகத்தோரும் என்னை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மா விஷ்ணு சிவனை தவிர மீதி எல்லாரும் ஹிரண்யகசிபுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு யாரா துணிச்சல் கொடுத்தா என்கிட்ட பேசுறதுக்கு? யார் உன்னை கெடுத்தது சொல்லு. பிரகலாத் சொன்னார், விஷ்ணு பக்தி யாரும் கொடுக்க வேண்டாம், இதயத்திலே இருக்குன்னு சொன்னார். நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகோவை ஸ்ரவணாதி சுத்த சித்த கரோதவை. சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, கிருஷ்ண உணர்வு எல்லா இதயத்துக்குள்ள இருக்கு, ஆனா அது மறந்து போயிட்டோம். நாரதருடைய கருணையால, குருவுடைய கருணையால பிரகலாதருக்கு அந்த விழிப்புணர்வு, கிருஷ்ண பக்தி வெளிப்படைந்து விட்டது. அவர் பகவான் தன் எஜமானன் தெரிந்து கொண்டார். ஹிரண்யகசிபு பொய்யங்காரம் அதை ஏற்க மறுக்கின்றார். அவர் பிரகலாதர் சொல்றாரு, நான் சொன்னாலும் கேட்கறது இல்ல, யார் சொன்னாலும் கேட்கறது இல்ல, இப்படிதான் நீங்க நரக வாழ்க்கை போயிட்டு இருக்கீங்க. நதே விதுஷார்த்த கதிக விஷ்ணு துராசயாயினி பகிரக்தமானினஹ அந்தாந்தயாதிருபநியமானாத் ஏபேஷுரந்தா உர்தாமி பத்யா. பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, பௌதிக வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வில் உறுதியாக சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் பௌதிக புலன் பொருட்களில் பற்று கொண்டுள்ள அவர்களை போன்ற ஒரு குருடனை தங்களது தலைவனாக அல்லது குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அந்த மாதிரி மனிதர்கள் ஆன்மீக உலகத்துக்கு திரும்பி சென்று பகவான் விஷ்ணுவின் சேவையில் ஈடுபடுவதுதான் வாழ்வின் லட்சியம் என்பதை புரிந்து கொள்ள இயலாதவர்கள்.
ஒரு குருடனால் வழிகாட்டப்படும் மற்ற குருடர்கள் சரியான வழியை விட்டு விலகி சென்று ஒரு சாக்கடையில் விழுவது போல பௌதிக பற்றுடைய ஒருவனால் வழிகாட்டப்படும் பௌதிக பற்றுடைய மற்றவர்கள் பலன் கருதும் செயல்களிலும் மிகவும் உறுதியான கயிறுகளால் பிணைக்கப்படுகின்றனர். இவ்வாறாக அவர்கள் மூவகை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு பௌதிக வாழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டே போகின்றனர். பாத்தீங்களா, இன்னைக்கு அதான் நடக்குது சமுதாயத்துல. சமுதாயத்துல பெரும்பாலும் மக்கள் யாரை பின்பற்றுறாங்க? கொள்ளைக்கார, அரசியல்வாதி, திருடர்கள், அயோக்கியர்கள், அப்புறம் சினிமா நடிகர்கள், பௌதிகவாதிக, இவங்களதான் ஃபாலோ பண்றாங்க. இவங்கெல்லாம் ஆன்மீக அறிவு இல்லாத குருடர்களா இருக்காங்க. இப்போ எனக்கு கண் பார்வை இல்லை, அப்ப நான் யாரை ஃபாலோ பண்ணணும்? யாருக்கு கண் பார்வை இருக்கோ அவங்க பின்னாடி போகணும். நம்ம எல்லாம் குருடனா இருந்துட்டு இன்னொரு குருடனை தலைவனா தேர்ந்தெடுத்தா என்ன ஆகும்? நம்ம எல்லாம் போய் பெரிய சாக்கடை எல்லாம் ஆகும். அதுதான் இங்க பொல்லாத சொல்றது. இப்ப என்ன நடக்குது பௌதிக வாழ்க்கையில? உண்மையான ஆன்மீக குருவுடைய தாமரை பாதங்களை சரணடைய மறுத்து விட்டு அது அறியாமையினால பௌதிகவாதியோட பின்னாடி போய் எல்லாரும் மேலும் மேலும் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. நைஷாமதிர்தாவதுருக்ரமாங்கிரீம் ஸ்பர்ஷதி அனர்த்தாபகமோய தர்த்தக மகியஷாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நீதயாவத். பொல்லாதமரா சொல்றாரு, அந்த மாதிரி பௌதிக கலங்கத்திலிருந்து ஒருத்தர் விடுபடணும். இப்ப பௌதிக கலங்கம்னு என்னது? காமம், கோபம், பேராசை, அறியாமை, புலன்போ, இதான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்காங்களே, இதான் பௌதிக கலங்கம். பௌதிக விஷயங்களை பற்றுக்கொள்வது, புலன்பு விஷயத்துல ஈடுபடுறது, பகவானை மறந்திருப்பது, புலன் விஷயங்களால் கவரப்படுவது, இதெல்லாம் பௌதிக கலங்கம். அந்த மாதிரி பௌதிக கலங்கத்துக்கு ஒருத்தர் விடுபடணும்னு சொன்னா ஒரு வைஷ்ணவருடைய தாமரை பாதங்களில் புழுதியை தங்கள் உடலில் மேல் பூசிக்கொண்டால் அல்லாது பௌதிக வாழ்வின் அதிக நாட்டம் கொண்டுள்ளவர்களால் தமது அசாதாரணமான செயல்களுக்காக புழப்படுபவரான பகவானின் தாமரை பாதங்களில் பற்று கொண்டவர்களாக ஆக முடியாது. கிருஷ்ண உணர்வர் ஆகி அவரது தாமரை பாதங்களில் இவ்வாறு சரணடைவதால் மட்டுமே ஒருவரால் பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட முடியும். அப்போ நமக்கு பௌதிக கலங்கத்திலிருந்து நம்ம விடுபடணும், அறியாமையிலிருந்து விடுபடணும், பௌதிக ஆசையிலிருந்து விடுபடணும், பௌதிக பற்றிலிருந்து விடுபடணும்னா நம்ம ஒரு தூய பக்தருடைய தாமரை திருப்பாத்தை சரணடையணும். பரீட்சித் மகாராஜ் தான் பண்ணினார். சுகதேவ் கோசாமியுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைந்தார். அவர் 7 நாள்ல பாகவதம் கேட்டு பகவான்கிட்ட திரும்ப போயிட்டார். இப்ப நமக்கு என்ன வாய்ப்பு? நித்தியம் பாகவத சேவையா தொடர்ந்து பாகவதம் பக்தர் சங்கத்திலிருந்து கேட்கணும், குருமார்களுக்கு சேவை பண்ணணும், பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், வைணவருடைய சங்கத்தை எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்டிகை திருவிழாக்கள்ல போய் சேவை பண்ணணும். இப்ப நரசிங்க சதுர்தசி வரப்போகுது, நம்ம சைதாப்பேட்டை சென்டர்ல போய் நம்ம நல்லா சேவை பண்ணலாம், ஆரத்தியில கலந்துக்கலாம், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணலாம், பிரசாத விநியோகம் பண்ணலாம், பிரசாதம் ஸ்பான்சர் பண்ணலாம், நிறைய சேவை செய்யலாம். நல்ல வாய்ப்பு இருக்கு. நல்லா இந்த பண்டிகையை பயன்படுத்தி கொண்டு நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும்னு பிரார்த்தனை பண்றேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.